தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மனமில்லாத அரசாக உள்ளது என சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி ராமநாதபுரம் பகுதியில் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேகாவினர் திமுக பற்றி விமர்சித்து வருவது குறித்த கேள்விக்கு, திரையிலும் திரைப்படத்திலும் வசனங்கள் பேசலாம், ஆனால் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அவசர தேவைகளை உணர்ந்து செயல்படுவது முதலமைச்சரின் கடமை என்று தெரிவித்தார். தொடர்ந்து கொரோனா காலகட்டத்தில் பொறுப்பேற்ற திமுக அரசு பொறுப்பு ஏற்பதற்கு முன்பே அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு சீரிய நடவடிக்கைகளை எடுத்ததாக குறிப்பிட்ட அவர், தற்போதைய தமிழக அரசு திமுகவை விமர்சிப்பதை மட்டுமே நோக்கமாக வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மனமில்லாத அரசாக உள்ளது என்று சாடிய அவர், தொழில்துறை அமைச்சர் தொழிலாளர் பிரச்சனையை தீர்க்கிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என தெரிவித்தார். திரையில வசனங்கள் பேசலாம், திரைத்துறையில வசனங்கள் பேசலாம், திரைப்படங்கள்ல வசனங்கள் பேசலாம். ஒரு அரசு பொறுப்பேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்திற்குள் என்ன அவசர தேவைகள் இருக்கிறது, அவசிய தேவைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து செய்ய வேண்டியது அந்த அரசனுடைய கடமை. எங்களுடைய கழக தலைவர் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது கொரோனா காலம் மிக மோசமான ஒரு சூழலில் இருந்த அந்த நிலையில் வெற்றி பெற்றவுடன் அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே அரசு அதிகாரிகளை அழைத்து அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை அவர்களோடு கலந்து ஆலோசித்து பல்வேறு சீரிய நடவடிக்கைகள் எடுத்ததன் மூலமாக அன்று தமிழ்நாட்டு மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இன்று அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை வைப்பதில் மட்டுமே குறியாக இருக்கின்றார்களே தவிர மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தவில்லை. வால்பாறை அருகே அரசு பேருந்து சக்கரம் ஏறியதில் வடமாநில தொழிலாளி உயிரிழந்த நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் ஆனைமுடி எஸ்டேட் பகுதியில் உள்ள இரும்பு பாலம் அருகே மதுபோதையில் சாலை ஓரம் படுத்திருந்த சகீம் அலி மீது அரசு பேருந்து ஏறி இறங்கியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த முடிஷ் காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த சகீம் அலியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் உயிரிழந்த சகீம் அலி வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி என்பதும் விபத்தை ஏற்படுத்திய அரசு பேருந்தின் ஓட்டுநர் வைரமுத்து என்பதும் தெரியவந்த நிலையில் போலீசார் பேருந்தை பறிமுதல் செய்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தென்காசியில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் AM ஷாஜகான் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, பெண்கள் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் முதலமைச்சர் விஜயின் தலைமையிலான அரசு பயணித்து வருவதாக தெரிவித்த அவர், ஜூன் 5ஆம் தேதி நடைபெறும் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து இடைத்தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிடுமா என்பது குறித்து 20ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் ஆலோசனைக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த ஆட்சி நல்லபடியாக தொடர வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தன்னுடைய ஆதரவை வழங்கியதோடு மாத்திரமல்லாமல் அமைச்சர்களும் சேர்ந்து தற்போது பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறோம். அமைந்திருக்கக்கூடிய ஆட்சி தமிழகத்தில் எல்லா நிலையிலும் தமிழகத்தை ஒரு முதன்மை மாநிலமாக, நல்லிணக்கம் கொண்ட மாநிலமாக, சட்டம் ஒழுங்கு சிறந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக, பெண்களுடைய நலன்களை காக்கக்கூடிய ஒரு மாநிலமாக திகழ வேண்டும் என்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பத்தின் அடிப்படையிலே இந்த ஆட்சி சரியான திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆக வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் பல்வேறு நலத்திட்ட அறிவிப்புகள் நிச்சயமாக மக்கள் விரும்பக்கூடிய வகையிலே வெளியிடப்படும். நெல்லையில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் தந்தையை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்ற மகனை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரம் பிள்ளையார் கோயில் தெருவைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் பைனான்ஸ் தொழில் செய்து வரும் நிலையில் தனது மகன் மகராஜனுடன் மதுபோதையில் தகராறில் ஈடுபடுவார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று மதுபோதையில் வீட்டிற்கு வந்த மாயாண்டி மகராஜனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த வாக்குவாதம் தகராறாக மாறவே கோபமடைந்த மகராஜன் வீட்டில் இருந்த இரும்பு கம்பியால் மாயாண்டியை தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளார்.
இதில் பலத்த காயமடைந்த மாயாண்டி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நெல்லை சந்திப்பு காவல் நிலைய போலீசார் மாயாண்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி சென்ற மகாராஜனையும் தேடி வருகின்றனர். குளித்தலை அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் காரில் பயணித்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் மேலக்குரப்பாளையம் அருகே கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மூணாருக்கு சுற்றுலா சென்றுவிட்டு தஞ்சாவூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 8 இளைஞர்களில் 6 இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் சந்தோஷ் என்ற இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனிடையே விபத்து குறித்து குளித்தலை டிஎஸ்பி பொறுப்பு பாலகிருஷ்ண பிரபு மற்றும் லாலாப்பேட்டை காவல் ஆய்வாளர் சுரேஷ் ஆகியோர் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.